பொறுமையா இருப்பா, கொஞ்சம் காத்துரு, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. கர்த்தர் காரியங்களை மாய்க்க பண்ணுவார், கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். சில வேளையில இந்த குடும்பத்தாரால வர்ற ஏமாற்றங்களை நம்ம கடந்து போகும்போது நிறைய பேர் குடும்பமும் வேணாம், ஒன்றும் வேணாம், மனைவியும் வேணாம், கணவனும் வேணாம், பிள்ளைங்களும் வேணாம், பெற்றோரும் வேணாம், யாரும் வேண்டாம், எங்கன்னா போங்க அப்படின்ற மாதிரி, அல்லது நான் எங்கன்னா போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு ஓடணுன்ற மாதிரி இருக்கும். எனக்கு புரியுது, அவள் கொடுக்குற ஏமாற்றத்தை சகிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர்களோடு பேசுறாரு, கர்த்தருக்கா காத்துரு, அவசரப்படாது, கொஞ்சம் பொறுமையாயிரு. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு, உன் கணவன் இடத்துல கொஞ்சம் பொறுமையாயிரு, உன் மனைவி இடத்துல கொஞ்சம் பொறுமையாயிரு, உன் பிள்ளைகள் இடத்துல கொஞ்சம் பொறுமையாயிரு, உன் பெற்றோர் இடத்துல கொஞ்சம் பொறுமையாயிரு, அவசரப்படாத. பட்டணத்தை அடக்குகிறவனை விட தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். கொஞ்சம் பொறுமையா கர்த்தருக்காக காத்து, தேவனுக்காக அமர்ந்திருந்த பொறுமையோடு காத்துருங்க. இந்த ஏமாற்றங்கள் உண்டாக்கின துக்கங்களால அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. ஒரு செய்தியை கேட்ட உடனே, நாம ஏமாற்றப்பட்டோன்னு கண்டுபிடிச்ச உடனே, நம்மளுக்கு இவ்வளவு நாள் துரோகம் செஞ்சிருக்காங்க, நமக்கு முதுகுக்கு பின்னாடி வேற ஒரு கதை ஓடி இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே தீவிரமாக உடனே இறங்கி ஒரு பதில் செய்து பழிக்கு பழி தீக்கணும், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யணும், அல்லது எனக்கே நான் தீங்கு செய்து கொள்ளுவேன் அப்படின்னு அவசரம் நமக்குள்ள அப்படி துடித்து எழும்பும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவசரப்படாதப்பா, பொறுமையாயிரு, தீவிரப்படாத, முடிவெடுக்கிற, பொறுமையாயிரு. சில வேளையில சில பேர் தூண்டுவாங்க கூட இருந்து, நீ முடிவெடு, உடனே இதை செய், இதுல வழக்க போடு, இப்படி முன்னேறு, விட்டு பிரிஞ்சு வா, எல்லாம் முடிச்சிரு. ஆண்டவரே உமக்காய் காத்திருக்கிறேன்ப்பா, உமக்காய் காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் எப்படி எப்பொழுது மாறுவார்கள்னு யாருக்குமே தெரியும். பொறுமையாயிரு. அவருடைய காலத்தில் தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக பொறுமையாயிரு. கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். முக்கியமான முடிவுகளை கோபத்தின் உச்சக்கட்டத்தில் மட்டும் எடுக்கவே கூடாது. முக்கியமான முடிவுகளை அவசரத்தின் உச்சக்கட்டத்தில் எடுக்கவே கூடாதுங்க. முக்கியமான முடிவுகளை சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்தில் எடுக்கவே கூடாது. பொறுமை, வெயிட், பொறுத்திருந்து கர்த்தர் செய்வதை கவனிங்க. அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, தெளிவற்ற நிலையா இருந்தாலும் சரி, என்ன அழுத்தம் வந்தாலும் சரி, பொறுமையா இருக்கிறேன். நண்பர்கள் துரோகம் பண்ணதை நினைச்சு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்களா? பொறுமையா இருங்க. பழிக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னு அவசரப்பட்டு ஓடாதீங்க. கர்த்தரிடத்துல காத்துருங்க. நடந்த ஒரு தவறுக்காக இன்னொரு தவறை செய்வதனால கடந்த தவறை நாம சரி செய்ய முடியாது. பொறுமையா இருங்க. தவறு நடந்திருக்கலாம், கொஞ்சம் ஏமாந்திருக்கலாம், கவனம் இல்லாம விட்டுருக்கலாம், பொறுப்பற்று நடந்திருக்கலாம், யோசிக்காம இருந்திருக்கலாம், தெளிந்த மனம் இல்லாம இருந்திருக்கலாம், முட்டாளா இருந்திருக்கலாம். ஓகே, தவறு நடந்துருச்சு. ஆனா இனிமேல் என் பாதைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பொறுத்திருந்து அவருடைய வழிக்காக காத்திருக்கிறேன். கர்த்தரே என்னை நடத்தட்டும். உனக்கு எல்லாருமே மறந்துட்டு இருக்கலாம், உன்னை எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம், உன்னுடைய தகப்பனும் உன் தாயும் கூட உன்னை கைவிட்டு இருக்கலாம். நீ அலைஞ்சு திரிகிற ஒரு அனாதையை போல சுத்திட்டு இருக்க. உனக்கு வழி தெரியல, டெஸ்டினி தெரியல, டைரக்ஷன் தெரியல, உனக்கு கவுன்சிலிங் கிடையாது, உனக்கு என்ன செய்யணும்னே தெரியலன்னு நினைக்கிறியா? உனக்காக நீ இழந்த இடத்துல உன்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக, உனக்காக உன்னோடு நடந்து வந்து உன்னை ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ரெடியா இருக்காருன்னு உனக்கு சொல்ல விரும்புறாரு. நான் சொல்லுவேன், உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் உன் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். உன் வாழ்க்கையில எல்லாருமே உன்னை கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல விட்டு போயிருக்கலாம், பட் காட் கேர்ஸ் ஃபார் யூ. ஆண்டவர் உன்னை ஆப்ஷனலா வச்சிருக்கல. பாக்குறேன், தேடி பாக்குறேன், கிடைச்சா பார்க்கலாம், கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு ஆப்ஷனலா உன்னை வைக்கல. ஹி சோ கமிட்டட். அவர் உன்னை தேடி கண்டுபிடிக்காம அவர் வீட்டுக்கு வர்றது இல்லைன்னு அவர் தீர்மானம் பண்ணியிருக்காரு. இயேசு சொன்னார், என்னிடத்துல கொடுக்கப்பட்ட ஒன்றை ஆகிலும் நான் இழந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இழக்கவே இல்லை அப்படின்னு. உனக்கு ஒருவேளை நீ நம்பிக்கை விட்டு போயிருக்கலாம். அட, நமக்கெல்லாம் இனிமே என்னடா டெஸ்டினேஷனு, நமக்கெல்லாம் என்னடா டைரக்ஷன் வாழ்க்கையில, நமக்கெல்லாம் என்ன ஹோப், நமக்கெல்லாம் என்ன இருக்கு ஃபியூச்சர் அப்படின்னு உண்மையிலேயே நம்பிக்கை இழந்து நீ உட்கார்ந்துருக்கலாம். ஆனா உன்னை பார்த்து ஆண்டவர் உன்னோட பேசுறாரு, நேரடியா உன்னோட பேசுறாரு. அவர் சொல்லுகிறாரு, ஐ எம் சோ கமிட்டட். நான் உன்னை அழைச்சேன், உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை தேடி கண்டுபிடிச்சு இழந்ததை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற பிளான் அண்ட் பர்பஸை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்.
உன்னை கைவிட மாட்டேன். எவ்வளவு தூரம் அந்த உலகத்தினுடைய எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த்துக்கு நீ தொலைஞ்சு போயிருக்கலாம், கம்ப்ளீட்டா உன்னுடைய சென்ஸ் ஆஃப் பெர்செப்ஷனை இழந்திருக்கலாம். ஆனா காட் இஸ் கமிட்டட். அது உயிருக்குயிரா நேசிச்சேன், நான் நண்பனா வச்சிருந்தேன். அவன் தாங்க தூக்கினான் கால. நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவங்க இருக்காங்க தெரியுமா? கடந்த வாரம் ஒரு விசுவாசியை சந்திச்சேன். அதிகாலையில் வந்து எங்கிட்ட ஜெபிக்க வந்த இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு சொல்றாரு, பாஸ்டர் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல நான் வந்து நஷ்டமாயிட்டேன், 1 கோடிக்கு மேல நஷ்டமாயிட்டேன், எல்லாம் போச்சு பாஸ்டர், இழந்துட்டேன். இத்தனை நஷ்டத்துக்கு காரணம் என்னன்னா என் சொந்த நண்பன் தான் ஏமாத்திட்டான். என்ன ஆசை காட்டி இதுல முதலீடு பண்ணு அதுல முதலீடு பண்ணுன்னு சொல்லி எனக்கு வழிகாட்டி என்ன ஆசை மூட்டி நல்ல வேலையில இருந்தேன், சம்பாரிச்சிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் இழந்து இப்ப நடுத்தருவில் நிக்கிறேன். ஒண்ணும் கிடையாது, எல்லாம் போச்சு. ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். என்ன ஏமாத்தினவன் சத்ருவா இருந்தா பரவாயில்ல, ஏமாத்தினது யாரு? ஆசை ஆசையா பேசின பாருங்க, விரும்பி போய் ஓடி ஓடி டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க, பல மணி நேரம் போன்லயும் நேர்லயும் பார்க்கும் போதெல்லாம் சிரிச்சு பேசின பாருங்க, அவன் தாங்க குத்துனா முதுகுல. ஏமாற்றங்களால் எவ்வளவு பெரிய துக்கம் தெரியுமாங்க? இதை வெளியே கூட சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து சொல்ல முடியல வெளியே போய். என்ன எல்லாரும் இவங்களோட தான் பார்த்துருக்காங்க, இவங்களோட தான் நான் ஜோடியா வருவேன், இவங்களோட தான் நான் வந்து ரொம்ப பிரியமா இருப்பேன், ரொம்ப நண்பர்களா இருப்போம், எல்லாருமே எங்களை வந்து ஒன்னாதான் அடையாளம் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப நான் போய் சொன்ன நான் நம்புவாங்களா? சொல்ல முடியல. உள்ளே வச்சுட்டு புகஞ்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொந்த நண்பர்களா? சில பேர் என்கிட்ட சொல்றதை கேட்டிருக்கேன், ஆசை ஆசையா வார்த்தை பேசி என் வீட்டுக்கு வந்து நிறைய காரியங்களை இன்வால்வ் பண்ணி எல்லாத்துலயும் தலையிட்டு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் ஆலோசனை கொடுத்தாங்க. பாஸ்டர் இவங்க நம்பி நான் நிறைய முடிவுகளை எடுத்து எல்லாம் செய்து முன்னால கால் எடுத்து வைத்தேன். பிரச்சனை வந்துச்சு, ஆள் எங்க போனாருன்னே தெரியல, கூப்பிட்டா கூட இப்ப போன் எடுக்கிறது இல்ல. எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவன் தான். இவன் நண்பன் சொல்லி நம்பினேன் பாஸ்டர், என் பிள்ளைகளை நம்பி கொடுத்தேன். கடைசியில் அத்தனை ஏமாற்று வேலைன்னு கண்டுபிடிச்சு. நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம். வேஷதாரிகளாக நண்பர்கள் சுற்றி திரிவது ஏராளம். நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் இங்க வந்திருக்கிறீங்களா? அந்த துக்கம் பயங்கரமான ஒரு துக்கம்.